everyone, welcome to my channel. என்னோட சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்றதா பார்க்க போறோம். விட்டமின் இ கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் விட்டமின் இ கேப்சூல்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா வந்து அவேலபிளா இருக்கும். மெடிக்கல் ஷாப்ஸ்லயோ இல்லனா நீங்க வந்து ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மெடிக்கல் ஷாப்ஸ்ல வாங்குறது தான் சேஃப். சோ அங்க வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ பேசிக்கா விட்டமின் இ என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஹீலிங் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. சோ அதுல ஸ்கின்னை வந்து நல்லா ஹீல் பண்ணும் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்கும் அது. அண்ட் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ வந்து நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணோம்னா நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஹேர் க்ரோத் வரும் நம்மளுக்கு. ஸோ நிறைய அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதா நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணி. இதுக்கு நம்மளுக்கு வந்து கிளிசரின் தேவை. கிளிசரின் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும் அண்ட் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்கும். குவான்டிட்டி நான் வந்து 1 ஸ்பூன் கிளிசரின் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கிளிசரின் வந்து ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்கும் அண்ட் ப்ளஸ் வந்து நல்ல டெக்ஸ்டரும் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட கிளிசரின் இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ரோஸ் வாட்டர். நான் வந்து காமா ஆயுர்வேதா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். கிளிசரினோட ஈக்குவல் குவான்டிட்டி நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மாஸ்டர் பீஸ் விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் இதுக்கு. இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா காட்டன் பேட் வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் எவ்ரிடே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ட்ரை ஹேண்ட்ஸ்க்காக. அண்ட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கை வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், மாய்ஸ்சரே இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் க்ரீம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத ஃபேஸ் க்ரீமோ இல்லை நிறைய யூஸ் பண்ணாத ஒரு ஃபேஸ் க்ரீமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த நைட் க்ரீம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து குட் வைப்ஸோட நைட் க்ரீம். கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கோங்க அண்ட் அதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து 1 ஆட் பண்ணுங்கள். இல்லை ஹாஃபாக இருந்தால் கூட பரவாயில்ல. அண்ட் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் மசாஜ் பண்ணிவிடுங்க. அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா சேஞ்சஸ் தெரியும் கையில். அண்ட் இது மாதிரி பண்ணுறதுனால கைக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். அண்ட் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் ஆகிடும். அண்ட் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது ஹேர் ஸ்ப்ரே. இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ட்ரை ஃப்ரிஸி ஹேருக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏதாவது அன்யூஸ்டு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கேப்சூல் விட்டமின் இ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் ஷாப்போட அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது ஸ்பான்சர்ட்லாம் இல்லை, எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும் இந்த அலோவேரா ஜெல். அண்ட் பாட்டிலில் நான் வந்து கொஞ்சமாக அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். அண்ட் பாட்டில் போட்டு மூடிடுங்க. அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ரே வந்து உங்கள் ட்ரை ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எண்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அங்கே மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது எப்படி அண்டர் ஐ க்ரீம் வந்து வீட்டிலே செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். நான் அதே ஃபேஸ் ஷாப்போட அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அலோவேரா ஜெல்லை பார்த்தீங்கன்னா 99% வந்து பியூராக அலோவேரா ஜெல் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த அலோவேரா ஜெல் நல்லாயிருக்கு அண்ட் ருவோனா அலோவேரா ஜெல் வந்து நல்லாயிருக்கு. இதில் நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம இதில் விட்டமின் இ கேப்சூல் வந்து 1 ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்மண்ட் ஆயில் வந்து 1 to 2 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அலோவேரா ஜெல் நம்ம ஏன் இதில் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலோவேரா ஜெல் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா சூதன் பண்ணும். அண்ட் விட்டமின் இ வந்து ஏஜிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். ரிங்கிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும் நம்ம அண்டர் ஐஸ்க்கு. அண்ட் ஆல்மண்ட் ஆயில் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஐயில் இருக்க பஃபினஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்க் அண்டர் ஐஸும் வந்து நல்லா லைட்டன் பண்ணும். இந்த க்ரீம் வந்து நீங்கள் பீட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த க்ரீம் நான் பீட் பண்ணி ஒரு 2 minutes ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஃபார்மில் தான் வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகேனா இதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நீங்கள் 4 to 5 days வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்ரீம் வந்து எவ்ரிடே நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்கேல்ப் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெறும் ஸ்கேல்பில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுக்க போகிறோம். அண்ட் இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் வெறும் உங்கள் ஸ்கேல்பில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸாவது மசாஜ் கொடுங்க. இது ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.